ஒரு மலைகள் சூழ்ந்த காடில் அழகிய வானர ராஜ்யம் இருந்தது. அந்த ராஜ்யத்தின் இளவரசன் வாலி. வாலி ஒரு புத்திசாலி, நல்லவனாக இருந்தான். தினமும் பழங்களைத் தேடி மரங்களின் மேலே சுணங்கிப் பறந்து இயற்கையை ரசிக்க அவன் மிக விரும்புவான். ஒருநாள் பழமையான கோபுரத்தினுள் ஒரு விசித்திரமான ஒளி பிரகாசிக்கிறது. அந்த ஒளியின் நடுவே ஒரு மாயக் கண்ணாடி. அது சாதாரண கண்ணாடி அல்ல. அதைப் பார்ப்பவர்கள் தங்கள் பிரதிபலன்களை மட்டுமல்ல, மனதிற்குள் ஒளிந்துள்ள உண்மைகளையும் காண முடியும். வாலி அந்தக் கண்ணாடியைக் கண்டபோதும், அதில் அவனது உண்மைத்தன்மையைப் பார்த்தபோதும் அவன் சற்று அதிர்ந்தான். ஆனால் அதே நேரத்தில் உண்மையைப் புரிந்துகொண்டு மேலும் நல்லவனாக வாழ வேண்டும் என்று தீர்மானித்தான். ஆனால் அந்த மாயக் கண்ணாடி மற்றவர்களின் கைகளில் விழுந்தது. கள்வர்கள், பொய் பேசுவோர், சோதனைகளை உருவாக்குவோர் அதைத் தவறாகப் பயன்படுத்தத் தொடங்கினார்கள். வாலியின் ராஜ்யம் இருண்டது. மக்களின் நம்பிக்கை சிதைந்தது. அப்போதுதான் வாலி தனது பயணத்தை ஆரம்பிக்கிறான். மூடிய பாதைகள், சோதனைக் காட்டைகள், ஆழமான குகைகள் எல்லாவற்றையும் கடந்து வாலி அந்த மாயக் கண்ணாடியை மீட்டுத் தந்தான். அது ஒரு போராட்டம் மட்டுமல்ல, அது ஒரு பயணம், உண்மையை ஏற்றுக்கொள்ளும் பயணம். மீண்டும் அந்தக் கண்ணாடி சூரிய ஒளிக்கே நேராக வைத்து வாலி அதைக் கண்ணாடி இல்லாதவாறு உடைத்தான். ஏனெனில் உண்மை என்பது வெளியிலிருந்து பார்க்க வேண்டியது அல்ல, அது உள்ளிலிருந்து உணர வேண்டியது. அந்த நாளிலிருந்து வாலியின் ராஜ்யம் இளமையுடனும் ஒளியுடனும் வாழ்ந்தது. மக்களின் இதயங்களில் ஒரு கண்ணாடி உருவானது. உண்மையை உணர ஒரு நம்பிக்கை. உண்மை என்பது எங்கேயாவது ஒளிந்து கிடக்கவில்லை, நம்முள்தான் ஒளிர்ந்து கொண்டிருக்கிறது.